அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் குடும்பங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் சில காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டவைகள், நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். அதுவும் விசுவாசிகளுக்கு. எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், ஏன் விருத்தியை காண்கிறதில்லை? எத்தனையோ பேர் ஆவிக்குரிய சபையில் வருகிறார்கள், ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காணப்படவில்லை? ஆசீர்வாதம் என்றால் உலக பிரகாரமான பொருளாதாரத்தை மட்டும் வச்சு நான் சொல்லவில்லை. அது சின்ன ஒரு அடையாளம், அவ்வளோதான். வாழ்க்கையில் பரிசுத்தம், வாழ்க்கையில் விசுவாசம், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ஃபெய்த், ஹோலினஸ், ஆக்டிவிட்டீஸ் விச் ப்ளீஸஸ் காட், இதெல்லாம் இருக்கிறது இல்லை. ஒருவேளை ஆதி அன்பில் அப்படி இருக்கலாம். ஆதி நாட்டிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம். அவர்களுடைய கூக்குரல்கள் தேவ சமூகத்தில் எட்டிய உடனே சில சமயத்தில் அவர்கள் வாழ்க்கை வித்தியாசமாக போய்விடுகிறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆதி அன்பு இருக்கிறது இல்லை குடும்பத்தில். அதனால் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் பலிக்கு பெருக வேண்டிய குடும்பம் எல்லாம் என்ன மாறுகிறது என்றால் சுருங்கி போய்விடுகிறது. வம்சத்திலே வம்சம் செழிக்கிறது இல்லை, தழைக்கிறது இல்லை. குடும்பங்கள் தழைக்க வேண்டும். என்ன குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் அறியாமலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அறியாமல் பண்ண முடியாது. ஜெபித்து கொண்டே இருக்கலாம், ஆனால் வழி தெரியாது. போகாத ஊருக்கு வழி சொல்லுவார்கள் சொல்லுவாங்களே, அது போல் ஆக்கிவிட்டோம். நீங்கள் ஒரு பயணப்பட வேண்டும் என்றால் ஆயத்தம் இருக்க வேண்டும். ஒரு ஊருக்கு பயணப்படுகிறோம் என்றால் முன்னமே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். திடீரென்று ஒரு மரண செய்தி வருது, பயணப்படுகிறோம் என்றாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ரயில் நிலையத்துக்கோ பஸ் நிலையத்துக்கோ போக வேண்டும். அல்லது நம்ம வாகத்தில் போகிறதா இருந்தாலும் வாகத்தில் எண்ணெய் ஊற்றியெல்லாம் ஏறி உக்காரணும். எல்லாம் பாதி தூரத்தில் போய் நின்றோம். ஏதோ ஒரு ஆயத்தம் இருக்கணும். பயணம் என்றாலே ஒரு ஆயத்தம். இப்பொழுது ஆவிக்குரிய பயணத்தில் நாம் காணப்படுகிறோம். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் நாம் கடந்து செல்வது ஆவிக்குரிய பயணம், பரலோகம். அந்த பரலோக பயணத்தில் ஆயத்தம் படுத்துகிற இடமும் தெரிநர்களாய் நிலைத்து நிற்க செய்கிறது தான் கிறிஸ்துவின் சபை, தேவ சபை. நீங்கள் ஆராதனைக்கு வருகிறீர்களே அந்த சபை, அது உங்களை தேறினவர்களாய் மாற செய்கிற இடமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கு குறைக்கப்படுகிற சத்தியங்கள் உங்களை விடுவிக்கிறதாக காணப்பட வேண்டும். பல கரைகள், பல திரைகளோடு கூட விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் கூட வெளியரங்கமான பாவங்களுக்கு விலக்கி காக்கப்படலாமே ஒழிய, அணுதினமும் வந்து அந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது மட்டும்தான் பூர்ண விடுதலை கிடைக்கிறது. ஏன் நிறைய ஞானஸ்தானம் எடுத்தும் ஏன் ஜனங்கள் விருத்தி அடைகிறது இல்லை? ஏன் கர்த்தரை பின்பற்றுகிறது இல்லை? ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் கர்த்தர் செய்கிறார் என்பதை குறித்து ரத்தின சுருக்கமாக என்று பார்த்து தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அநேகருடைய கூக்குரலுக்கு இன்று கர்த்தர் பதில் தருகிறார். ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம் தான், எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் ஜெபித்தோம், எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் உபவாசித்தோம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்குறாங்க, ஆனால் எங்கள் குடும்பம் மட்டும் எந்த ஒரு செழிப்பும் காணப்படவில்லை. எங்கள் குடும்பத்தில் இழப்பின் மீது இழப்பு தான் வந்திருக்கிறதே தவிர வேறு எந்த விதத்திலும் கர்த்தருடைய பராக்கிரமமோ கர்த்தருடைய அற்புதமோ நடக்கவில்லை. ஐயா, என்ன செய்வது? இன்று இந்த செய்தியை கேட்கிற பொழுது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். ரட்சித்த உடனே என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம், சபையிலே சேர்க்கிறார். ஆனால் அந்த சபையிலே சேர்க்கப்படுகிற பொழுது அந்த சபை என்ன செய்கிறது? நீங்கள் போகிற திருச்சபை குறித்து நான் குறைவாக பேசுகிறேன், எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எங்கேயோ போயிருக்கிறவர்கள், எதெல்லாம் நினைக்கிறவர்கள், இது எதேச்சியாக உங்களுடைய இந்த ஊடகத்தின் வழியை கேட்கிறீர்கள் என்று சொன்னாலும், இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க நீங்கள், இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து சேர வேண்டும். சங்கீத புஸ்தகம் 81:8 சொல்லுகிறத கேளுங்க. என் ஜனமே கேள், எனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். ஒரு புறம் விசுவாசி என்ன சொல்லுகிறாங்க? ஐயா தேவனே, என் சத்தத்துக்கு செவி கொடுன்றவரே, எங்களுக்கு செவி கொடுப்பதற்கு யாரும் இல்லையா, எங்களுக்கு செவி கொடாதே போய் கொண்டிருக்கிறீங்க, எனக்கு தயவு செய்து செவி கொடுங்க.
ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுத்து உத்தரவரை செய்யும். சங்கீதம் 55:2 வாசிக்கிறோம். ஆண்டவரே 4 சங்கீதம் 4:1 சொல்லுகிறது, ஆண்டவரே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என்று அநேகருடைய ஜெபங்கள் என்னவா இருக்கிறது? இப்படி தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஒரு ஏக்கம் என்னவென்றால், இஸ்ரவேலே என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் ஐயா. ஒன் வே டிராஃபிக் மாதிரி இது. ஒரு புறம் விசுவாசி கதறுகிறார்கள், விசுவாசிமார்கள் கதறுகிறாங்க, ஆண்டவரே எனக்கு செவி கொடும், செவி கொடும், செவி கொடும், செவி கொடும். இன்னொரு புறத்தில் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் ஐயா. செவி கொடுக்க மாட்டியே. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். முதல்ல செவி சாய், அப்புறம் நான் சொல்கிறத நீ கேட்டு என்ன சொல்கிறது? எனக்கு நீ செவி சாய்த்து என் வழிகளில் நீ நடந்தால் நலமாய் இருக்கும் இஸ்ரவேலே. சங்கீதம் 81:13 சொல்லுகிறது. செவி கொடுக்கறதும் இல்லை. செவி கொடுத்தா தானே முதல்ல என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்னா தெரியும். அவர் வழிகளை நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல செவி கொடுக்க வேண்டும். பாருங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாய் சரியில்லை விசுவாசிக்கு. வாயால் குடும்பத்தை உடைத்து கொள்ளுகிறாங்க. அது எல்லாருக்குமே பொருந்தும். சில சமயத்தில் மனுஷர்களை கோபப்படுத்துகிற அளவு, தூண்டுகிற அளவுக்கு வாய் இருக்கும். மற்றவருடைய இருதயத்தை உடைக்கிற அளவுக்கு பேசிவிடுவாங்க. பெரிய வார்த்தை பேச மாட்டான், எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு பேசுறது. இது எல்லாம் கோபத்தை தூண்டும். மனுஷனுக்கும் கோபத்தை தூண்டும், தேவனுக்கும் கோபத்தை தூண்டும். வாய் சரியில்லை. சரி, வாய் சரியில்லை. குடும்பத்தில் பேசுகிறது, சபை போதகத்தில் பேசுகிறது, தீர்க்கதரிசனத்தில் பேசுகிறது, வாய் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரிடத்தில் பேசுகிற பொழுது என்ன நடக்க வேண்டும் என்றால், வாய் மட்டும் சரியாக இருக்கக்கூடாது, காதும் சரியாக இருக்கணும். செவி சாய்க்க வேண்டும். அப்படி செவி சாய்த்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில். ப்ளீஸ் டேக் டவுன் தீஸ் வேர்சஸ். சங்கீதம் 81:14 என்ன சொல்லுகிறது என்றால், நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கள் விரோதமாய் திருப்புவேன். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு வருகிற ஜனங்கள் உங்களுக்கு சொந்த ஜனங்களே சத்துருக்களாக இருப்பாங்க. அந்நிய ஜனங்கள் சத்துருக்களாய் வருவாங்க. கூடுமானவரை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்ட உடனே பரிசுத்த தேவனுக்கு கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கனியை சோதிக்கும்படியாக, அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கி கொண்டு போக வேண்டும் என்று இச்சையை கொண்டு வருகிற ஜனங்கள் உண்டு. உங்களை வழிக்கு நடத்துகிறதுக்கு பல தரப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு எழும்புவார்கள். உங்களை எரிச்சல் ஊட்டுகிற ஜனங்கள் எழும்புவாங்க. உங்களை கோபப்படுத்தி உங்களை தூஷண வார்த்தைகளை பேசுகிற அளவுக்கு பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் சத்துருக்கள் தான். உங்கள் பரிசுத்தத்தை யார் கொலைக்கிறார்களோ அவர்கள் சத்துருக்கள் தான். என்ன, எனக்கு விரோதமாய் பேசுகிறவன் அல்ல, எனக்கு விரோதம் பேசாமலே நல்ல புன்முறுவலோடு பேசி என்னுடைய ஆவியின் கனிகளை நாசப்படுத்துகிறார்களே அந்த ஜனங்கள் சத்துருக்களாக இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லலாம்? சீக்கிரத்தில் உன் எதிராளிகளை தாழ்த்தி. அவன் எதிராளி வாழ்ந்து கொண்டே போகிறான் ஐயா. கெட்ட விதத்தெல்லாம் செய்கிறோம், நல்லா வளர்த்தி எடுத்து, ஆனால் தாழ்த்தப்பட்டு போகிறது இல்லை. சங்கீதக்காரனே சொல்லுகிறான், துன்மார்க்கன் செழித்து கொண்டு போகிறான் ஐயா, நான் கஷ்டப்படுறேன் ஐயா. இப்போது அவன் துன்மார்க்கன் எதிராளியை தாழ்த்த வேண்டும் என்றால் முதல்ல என் காது எங்கே இருக்கணும்? காது இருக்கிற இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, செவி சாய்க்கணும். முதல்ல செவி சாய்த்தாலே கர்த்தர், you will activate the Lord, you will make the Lord very busy battling on behalf of you. கர்த்தரை செய்கையிலே வல்லவராக அவருடைய செய்கையை நாம் காண முடியும். அவர் என்ன செய்கிறார்? சத்துருக்களை தாழ்த்தி அவருடைய கையை அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் திருப்புகிறார். எதற்கு? விசுவாசிகள் செவி சாய்த்தாலே போதும் ஐயா. ஆனால் இன்று நடக்கிற காரியத்தை பார்த்தால் அடி மீது அடி. விசுவாசிக்கு, ஐயா நான் ஜெபிக்கிறேன், ஐயா நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஐயா நான் இது பண்ணுறேன், ஐயா நான் அது பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் எழும்ப முடியவில்லை. அடி மேலே அடி விழுந்து கொண்டே இருக்கிறான். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் ஆன்லைன் சர்வீஸ், பட் ஐ ஹாவ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த சர்ச், டு த காங்கிரிகேஷன். நான் சபையாருக்கு வெளியரங்கமாக இருக்க நான் விரும்புகிறேன். அது அப்படி தான் பழக்கம், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கோவித்து கொள்ளாதீங்க. இந்த வசனங்கள் உங்களை புடமிடுகிறதா இருந்தாலும், சோதிக்கிறதா இருந்தாலும், குட்டுகிறதா இருந்தாலும், அது உங்களை உடைக்கிறதா இருந்தாலும், அது உங்களை உருவாக்குறதா இருக்கிறது. ஆகையால்
வேதம் நம்ம சபை மட்டுமல்ல, இதை கேட்கிற தேவனுடைய விசுவாசிகள் மட்டுமல்ல. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே அந்த ஜனங்களிடத்திலும் 21வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மறுபாஷைக்காரர்களும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. யாரை வச்சு பேசினாலும் செவி கொடுக்கறது இல்லை. இலைப்படிந்தனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய எனக்கு கர்த்தராகிய தேவன் ஆண்டவர் எனக்கு கல்விமானின் தந்தருளுகிறார். காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இதுதான் காலை ஜெபம் வேணுன்றது. சும்மாலாம் கேட்க மாட்டான் நம்மால். அதனால தான் காலையில் கிருபை பெரிதாக இருக்கிறது. கேட்டால் நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. கொஞ்சம் நைட்டில் கம்மியாக சாப்பிடுங்க, காலைல தூக்கம் வந்துடும், தூக்கம் போயிடும். இதெல்லாம் these are the spiritual practices. You want to make sure that நாளைக்கு காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 3 மணிக்கெல்லாம் நம்ம உள்ளே இருக்கணும், வண்டி உள்ளே இருக்கணும். ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ கார்லேயோ எப்படி இருப்போம்? ஏதோ ஒரு நாள் இல்லை, கல்யாணம் ஜோறு. யாருக்கோ கல்யாணம். ஒரு அலுவலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், மருத்துவமனைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், கர்த்தர் சமூகத்துக்கு ஆயத்தமாக இல்லை. அதெல்லாம் இருந்தால் தான் இந்த செவி சாய்க்க முடியும்னு சொல்ல வரேன். என்ன ரொம்ப கஷ்டம் இது மாதிரி இருக்கிற ஜனங்கள். இந்த இடத்துக்கு வேறு ஆடுகள் செவி கொடுக்கும். யோவான் 10:6. இந்த தொழுத்தில் இருக்கிறவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அதான் நம்மளை போல புறஜாதிகள். அது யூதன் கேட்க மாட்டான். அவன் கேட்டால் இயேசு பிறப்பே பரிகாசிப்போம். வேறு ஆடுகள் என்று சொன்னால் நாம் தான் புறஜாதிகள். நம் புறஜாதிகள் நம்மை காணியாட்சிக்கு வெளியே காணப்பட்ட நம்ம கர்த்தர் சந்திக்கிறார், சிநேகிக்கிறார், ரட்சிக்கிறார், சபையில் சேர்க்கிறார். நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நாம் செவி கொடுப்போம் என்று. அடுத்ததாக வேதம் சொல்கிற தேவனால் உண்டானவன் தான் தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். தேவனால் உண்டானவன் மட்டும்தான் செவி கொடுக்க முடியும். யோவான் 8:47 வாசிக்கிறோம். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். என்ன 4:5 வாசிக்கிறோம். உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். தேவனால் உண்டானவன், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். எங்களுக்கு செவி கொடுக்குறான்னா யார்? எங்களுக்கு என்றால் யார்? 1 யோவான் 4:6 வாசிக்கிறோம். 4:5-6 நாம் வாசிக்கிறோம். எங்களுக்கு என்றால் இந்த பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்ட தேவனுடைய போதகர்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனால் ஒரு மனுஷன் உண்டாயிருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாய் கர்த்தருக்கு செவி கொடுப்பான். என்ன, தேவனால் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால், உண்டாயிருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாய் தேவன் அவனுக்கு செவி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வான். தேவனால் உண்டாயிராதவன் தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். எழுதி வைத்துக்கொள்ளுங்க. எந்த சபை எவ்வளோ நிறைய ஜனங்கள் கொண்ட சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரால் உண்டானவர்களாக இருந்தால், தேவனால் உண்டாயிருக்கிறீர்களா? தேவனால் உண்டானவன் பிசாசினால் உண்டானவன் என்று 2 வகை இருக்கிறது. பிசாசினால் உண்டானவன் பாவம் செய்கிறான், தேவனால் உண்டானவன் பாவம் செய்ய மாட்டான். அதே போல் தேவனால் உண்டானவன் கர்த்தருக்கு என்று செவி கொடுக்குறான். இப்போ தயவு செய்து உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையாகிலும் சரி, அல்லது ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே ஊழியத்திலே பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறவர்களானாலும் சரி, நம்ம தான் பெந்தகோஸ் தான், அதுக்காக சொல்கிறேன். வெந்தகோசுன்னு எதனா ஒன்று சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். நான் இந்த சபையாக்கும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், காலையில் ஆராதனை, மாலை ஆராதனை, எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொள்கிறேன், என் சபையில் இத்தனை 1000 பேர் வருகிறார்கள். இந்த பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தரால் உண்டானவர்களா? நீங்கள் தேவனுக்குரியவர்களா? தேவனால் உண்டானவர்களா? நீங்கள் கர்த்தருக்கென்று செவி கொடுப்பீங்க. இல்லைன்னா நம்ம கர்த்தருக்குள்ளே வரலன்னு அர்த்தம். ஐயா, இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், தயவு செய்து கோய்த்து கொள்ள வேண்டாம், இது சத்தியம், விளையாட்டு இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு ஒரு வேதனையை கூட்டார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட கர்த்தர் பேச விரும்புகிறார். சபைக்கு வர்றது கிடையாது. நான் சொல்கிறேன், ஜீவனுள்ள சபைக்கு, கர்த்தர் மகிமைப்படுற சபைக்கு வர்றது கிடையாது. நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், இங்கே போகிறேன்,
இந்த இடத்துலலாம் வந்து இனங்கள் கிரியை செய்யும். என் மாமன் சபை வச்சுருக்கான், மச்ச சபை வச்சுருக்கான், இங்கே பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கள் தாத்தா சபை, எங்கள் ஆயா சபை, எங்கள் அப்பா போன சபை, எங்கள் அம்மா போன சபை, அது இதுன்னு சொல்லி கடைசியில் என்ன நடக்கிறது? இவங்க வாழ்க்கையில் சத்தியம் போதிக்கிற இடத்துல நோய் நொடிக்கு வருகிற பொழுது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களிடத்தில் பின்தொடருவாருங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு விசுவாச துரோகம் என்று தெரியாது. அது முடித்தோடனே அவன் பாட்டுக்கு அவன் வழியை பார்த்து போயிடுவாங்க. கேட்டால் ரொம்ப அற்பமான காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி, அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக சகோதரர்கள் எழும பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதெல்லாம் அவர் கற்பிப்பார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளை செவி கொடாதவனோ அவனை நான் விசாரிப்பேன். உபாகமம் 18வது அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிக்கிறோம். இது மோசேக்கும் இந்த ஜனங்களுக்கும் கொஞ்சம் கூட என்ன சொல்லுகிறது, அவர்களுக்கு செவி கொடாது இருக்கிறதே அவர்களுக்கு வேலையாக போச்சு. ஆமாம், செவி கொடுக்கறது இல்லை, கொஞ்சத்தில் செவி கொடுக்கறது இல்லை. ஆகையால் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, செவி கொடாதே போகிறபடியினாலும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அழுகை காணப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மோசே என்ற தீர்க்கதரிசி எழுப்புகிறார், அவரிடத்துல போய் சொல்லும்படி சொல்லுகிறார். உபாகமம் 1வது அதிகாரம் 43வது வசனம். செவி கொடுத்தலிலே வருகிற பலன்கள் சொல்லுகிறேன். செவி கொடாமல் போகிறபடியினால் வருகிற பலன்கள் என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனை எழுப்புறதே பெரிய விஷயம். நான் சொல்ல நல்ல தீர்க்கதரிசி சொல்கிறேன். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவி எல்லாம் பொருந்தி அந்த அந்த விலாசத்தை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம், அல்லது அந்த அறிமுகம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நான் சொல்கிறது அப்பட்டமான தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசனம் உரைக்கிறோன்னு சொல்லி உரைக்கிறவங்க இல்லை, இவங்க தீர்க்கதரிசியாக வாழ்வாங்க. இவருடைய கனிகளே இவர்களை அறிவீர்கள். அவங்கக்கிட்டேயும் போயிட்டு என்ன பண்ணுறது, அவங்களோட தொடர்பு இருக்கும், அது தெரிந்து வைத்து கொள்ளுகிறதுல ஒரு மேன்மையாக இருக்கும், சில சமயம் மேட்டிமையாகவும் இருக்கும். எனக்கு அவங்க பர்சனல் ஃபோன் நம்பர் தெரியணுமா, நான் ஃபோன் போட்டால் எடுப்பாருன்னுமா, சும்மாலாம் போட்டுக்கிட்டுலாம் இவனுடைய அறிமுகம் காட்டுற மாதிரிலாம் ஆவிக்குரிய மேட்டிமையில் செய்வாங்க. ஆனால் அவன் வார்த்தையை கேட்க மாட்டான். அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் தீர்க்கதரிசனுடைய அறிமுகம் நல்லது, கர்த்தருடைய தீர்க்கதரிசனுடைய அறிமுகம் நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் செவி சாய்க்கணும். அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த ஐக்கியத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். என்ன நடக்கிறது, இந்த மோசே கர்த்தரிடத்தை சொல்லுகிறார், அப்பொழுது நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் துணிந்து மலை மீது ஏறினீர்கள். மலையில் மேலே ஏமோரியர் இருக்கிறான், எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீகள் துரத்துவது போல் உங்களை துரத்தி உங்களை செய்யர் மலம் துறக்கும் முறியடித்தார்கள். திரும்பி நீங்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசில் தங்கிய வெகு நாளாக இருந்தீர்கள். ஏயா இவ்வளோ டிலே ஆசீர்வாதத்துக்கு, சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை? தீர்க்கதரிசனுடைய அனுபவம், அந்த அறிமுகம் கிடைக்குது, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் நம்முடைய வட்டாரத்தில் இருக்கிறார், நமக்கு ரொம்ப அனுகூலமாக ரீச்சபிள். நீ அப்பாயின்மெண்ட் வாங்கு, பிஆர் வைப்பார், ரெடிஆர் வைப்பார், அவனை பாரு இவனை பாரு, ஐயா ஊரில் இல்லை, உள்ளே இருந்துன்னே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். பிஸியாக காமிச்சிக்கிறான் இல்லையா? அப்புறம் அதுக்கு இந்த சீட்டை கட்டு, அதுக்கு இதை, அதாவது சம்திங் யூ மஸ்ட் கெட் டு நோ தட் மினிஸ்ட்ரி அண்ட் அந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உபயோகமாக இருக்கணும். நடக்க சொல்கிறேன், அதில் டச் பண்ணி இதில் டச் பண்ணி இதில் டச் பண்ணி அவன் வந்து சேர்த்துக்குள்ளே சில பேர் செத்தே போயிடுவான். தீர்க்கதரிசி கிட்ட முகமும் பேசுறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழிகள், அபிஷேகம் இணைக்கிறது இல்லைன்னு சொல்ல, ஆனால் வழிமுறைகளும் இருக்கிறது. அவ்வளோ எளிதில் போய் ஒரு தீர்க்கதரிசியை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வெறுங்கையாகவும் போக முடியாது, அவனை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இது உண்மையா? ஏதாவது அந்த ஊழியத்துக்கு உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கான்னு பார்ப்பான். சரி, புதுசாக வந்தேன்னாக்கா அவன் வர்றப்பவே டேமேஜாக வரான், அவனை இதை கட்டு அதை கட்டுன்னா அவன் எங்கேருந்து கட்டுவான்? அவன் ஒரு கட்டடம் கட்டுவான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஏதோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுத்து அந்த நம்பர் ஒன்று கொடுப்பான், பார்கோட் நம்பரு, அதை சொல்லி நான் இன்னாராக்கும். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றதுக்குள்ளே என்ன ஆகும், போய சேர்ந்துருவான் சில பேர். சரி, அதெல்லாம் வேணாம், ஏன் நமக்கு ரொம்ப அறிமுகமாக ரீச்சபிளாக இருக்காங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் துணிகரமாக மலை மீதி ஏறுறது யுத்தம் பண்ணுறதுக்கு
யுத்தத்துக்கு சரீர பலன் பத்தாது. தேவ ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய வேலை வரணும், கர்த்தருடைய வார்த்தை வரணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசனுடைய வார்த்தை கேட்கணும். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை கேட்கிறபடினால சித்தி காரிய சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகளை நம்புங்க, நீங்கள் காரிய சித்தி பெறுவீர்கள். இது மனுஷனுக்கு மகிமைக்காக சொல்லவில்லை, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாதே போகிறபடினால் வருகிற தீமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நல்லா தெரிந்து கொள்ளணும், இதெல்லாம் தெரியணும் சபைக்கு. இவங்க வெகு நாளாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகிறது, இவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது. தேனீக்கள் கொட்டுறதை போல் கொட்டி அவன் துரத்தி விட்டான். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்களுக்கு முன்னே போகிறார், அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு சொன்ன ஜனங்க தான் எதுங்க. ஒவ்வாம் புஸ்தகம் வந்தோடனே அடி வாங்கின்னு வந்துச்சுங்க திரும்பி. ஏன் கர்த்தர் சொல்கிறார் போவாதேன்னு, போகக்கூடாத இடத்துக்கு போனால் அடி. தேனீக்கள் கொட்டுறது போல் கொட்டினா, தேனீ கொட்டுறது போலன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பட்டயத்தில் கூட வாங்கிடலாம் 2. அந்த வலி வேதனை அதிகமாக இருக்கும். பெயின் வில் பி ஃபார் லைஃப் லாங், சம் இன்செக்ட் பைட். இல்லைன்னா சரீரத்தை எதுனா ட்ராயிங் போட்டு போயிடும் அந்த பூச்சி. சொரிஞ்சிக்கினே உட்காந்துருப்பான். அந்த பூச்சி கடிச்சிட்டு போயிடும். நம்ம சாப்பிட்ற ரெகுலர் சாப்பாடு ஏதோ ஒரு உணவு வகைகள் அதில் போய் படுக்கிற பொழுது அது அலர்ஜியாக மாறிடும், முகம் விகாரமாக போயிடும். ஒரு வாட்டி அப்படி தான் என்ன பண்ணிட்டோம், ஒருத்தன் தெரியாமல் இது நகைச்சுவை எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ அந்த நபர் இல்லை ஊரில், உலகத்தில் போயாச்சு. இது ஒரு நாட்டில் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னே என்ன பண்ணான்னு தெரில, எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், இந்த மாத்திரை போடு அந்த மாத்திரை போடுன்னு. அழகுக்கு இருக்கிற அழகே நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்கிற மனுஷன். எப்படியோ பை மிஸ்டேக் இவனுக்குன்னா ஆயிடுச்சுன்னா வெட்டினரி டேப்லெட் வந்துச்சு இவன் கையில். ஐயோ, இது உண்மையில் நடந்துச்சு, இது உண்மையான சம்பவம். வெட்டினரி ஏதோ நாய்க்கு போடுற டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டான், தெரில நாய் டேப்லெட் அதுன்னு. இப்படி ஒரு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சிமிட்டி பார்க்குறான். எல்லாம் பாதி சேஷ்ட நாய் முகம் மாதிரியே இவன் சுபாவம்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும்? மறுநாள் கல்யாணம். அப்புறம் திடீர்னு பார்த்து இவனை இப்போ கல்யாணமே கேன்சல் பண்ணிருப்பான். இவன் பண்ண அட்டகாசம். விஸ்வாசி கூடுமான வரைக்கும் மற்றவங்க டென்ஷன் கொடுக்குறதே அவனுக்கு வேலை. குடிப்பாக இது மாதிரி நெருங்கி பழகிற தீர்க்கதரிசி, நெருங்கி பழகிற போதகம் செத்தான் இவங்ககிட்டலாம். அப்போ தான் சொல்லியிருக்கான், எதுவும் நீ போய் நல்லபடியாக ஜெபம் பண்ணிட்டு, அதை பவுட்ரு போட்டாலே திட்டுற சபை. சும்மா முகத்துக்கு பவுட்ரு போட்டாலே அது அலங்காரம்னு சொல்கிற சபையில் இது போய் மாத்திரை போட்டுன்னு முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி எவனோ சொல்ல போய் நாய் மாத்திரை போட்டுன்னு போய் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் பண்ணி தன்னுடைய கர்த்தரவர்களை மேன்மை வைத்திருக்கிறார். ஆனால் செவி, அதுதான் சொல்கிறது, தேவ சமூகத்தில் வந்தால் செவியை திறந்து விட்டுறணும். கர்த்தருக்கு செவி சாய்க்காதே போனாலும் அது மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பை உண்டு பண்ணும். மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பை உண்டு பண்ணும். விளையாட்டு இல்லை. உங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக தெரியும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு முக ரூபம் மாறிடும். செவி கொடாதே போகிறதுனால தானே பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்து ஆதி காமத்துலேருந்து இதுதானே பிரச்சனை. செவி கொடுத்துருந்தாலும் அந்த அம்மா யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? போய் வலு சர்வத்துக்கு போய் செவி கொடுத்துச்சு ஏவாள். அதோடைய விளைவு என்ன? துரத்தப்பட்டாச்சா? துரத்துவாங்க. நமக்கு செவி சாய்க்கக்கூடாது. கர்த்தருக்கு செவி சாய்க்கலையா, செத்தோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் செத்தோம். கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையில் செத்தோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வாழ்க்கையில் இந்த இஸ்ரேல் ஜனங்க செங்கடலாம் கடந்து வந்ததுங்க. மன்னாவை சாப்பிட்டுச்சிங்க. என்ன மேகஸ்தம்பத்தை பார்த்துச்சிங்க, அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்துச்சிங்க. ஆனால் என்ன ஆகும்? 14வது அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, என் மகிமையை என் எகிப்தின் வனாந்தரத்தில் என் அடையாளங்களையும் கண்டிருந்த என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவனும் அவர்கள் பிதாக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். கர்த்தரோடு பழகுகிற பொழுது சர்வ வல்லவரோடு பேசி சமாதானமாக இரும். அங்கே கர்த்தரே கோபப்படுத்துறது. கர்த்தரை கோபப்படுத்துறதுன்னா எப்படின்னா, கர்த்தருடைய மனுஷனை கோபப்படுத்துறது. அந்த காதில் என்ன இருக்குன்னே தெரியாது. சொன்னால் அது ரொம்ப விசனமாக இருக்கும். நான் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும்.
அது வந்து வேதமே சொல்லுகிறது. ஏன் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு விதமான மேட்டிமை, அகங்காரம் வேற ஒன்றும் இல்லை. அந்த தேசம் போய் பிரவேசிக்க முடியாது. போய் சேர வேண்டிய ஆசீர்வாதம் வெகு நாள் ஆகிறது. சில ஜனங்கள் அந்த கோபம் 10 முறை கர்த்தரை கோபப்படுத்துகிறார், செவி சாய்க்கிறது இல்லை. செவி சாய்க்காதபடினாலே கர்த்தருக்கு கோபமும் வந்து விடுகிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இது இல்லை, இனி அவங்க நான் போகிறது இல்லை, ஐ எம் சாரி, ஐ எம் வெரி சாரி. அவங்க வந்து அதில் வந்து அவங்கள நான் வைக்க போகிறது இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, நெகேமியா 9வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 16வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எதனால் அவங்களாம் செவி கொடுக்க முடியலன்னா இருதயத்துக்குள்ளே ஒரு அகங்காரம் இருக்கிறது. வனாந்தரத்தில் இருந்தால் கூட சரி, அதாவது நிற்க இடம் கிடையாது. வனாந்தரம் என்றால் என்ன? எதிர்காலமே கேள்விக்குறி. குடிக்க தண்ணி கிடையாது, தின்ன சாப்பாடு கிடையாது, இருக்க இடம் கிடையாது, உடுக்க உடை கிடையாது. எல்லாத்துக்கும் விசுவாசத்தில் ஒரு கவரேஜில் ஓடின்னு இருக்குது. கிருபன்னு கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த வனாந்தரத்தில் இருக்கப்போ we should equip our ears to listen to the Lord and His word and His prophet. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நம்ம நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிற சீசன் ஆகிடும். வனாந்தரத்தில் கற்றுக்கொள்கிற முதல் பாடமே செவி சாய்த்தல். வனாந்தரத்தில் மொரட்டாட்டம் வனாந்தரத்தில் வச்சாலும் மொரட்டாட்டம் தானே பண்ணுமா, அவனை சிறைச்சாலை வச்சாலும் மொரட்டாட்டம் பண்ணுமா. இவன் பாதிக்கு லேக்கியோன்னு கட்டு. சபையில் 99% இப்படி இருக்கும், வெளில தெரியாது. அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிறான், நாங்களாம் கிழிச்சு விட்டுக்கிறான். நீ ரட்சிப்பு வசத்தை கிழிச்சிக்கிறியே. நீ உன்னுடைய வாழ்க்கையை சேதப்படுத்துறது இல்லாமல் கூட வாழ்கிறவனுடைய வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதில் உச்சக்கட்டத்துக்கு போய் செவி சாய்க்கிறது இல்லை. அது சேரதான் செய்யும். சிலதெல்லாம் எல்லாம் கேட்கும், அருமையாக கேட்கும். கேட்குறப்போ சொல்கிறவனுக்கும் ஒரு உற்சாகம் வரும். அப்படியே எப்போ நாளைக்கு செஞ்சு முடிச்சிருவான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அது சேரதான் செய்யும். செஞ்சுட்டு கொண்டக்கன்னு என்னென்னு பண்ணிவிட்டு 2 மடங்கு வேலை வச்சுட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வரும். நீங்கள் சொன்னீங்க இல்லை, ஆமாம் செஞ்சிட்டியா, அது செய்யலை, நான் இப்படி போனேன்னா அப்படி வந்தேன்னா அப்படியாச்சா. அதையும் நேராகவும் சொல்ல மாட்டான். அது தலையை சுற்றி வந்து சொல்லி சொல்கிறவன் அந்த கற்பலைக்கு தூக்கி இவன் தலையிலே போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்? இருதயம் முழுவதும் அகங்காரமாய் நடந்து கழுத்தை கடினப்படுத்தி கற்பனைகளுக்கு செவி கொடாமல் போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிட்டர்ன் வரப்போ என்ன ஆகும்? சும்மா வரப்பான், மனசு தானே ஊழியக்காரனும். அவன் அவ்வளோதான், கொதிச்சு எழுந்துருவான் எரிமலையா. ஏன்னா இது அத்தனை இவனோட மேட்டரு. ஊழியத்துக்கோ ஊழிய காரியமோ அந்த அளவுக்கு சொல்லி நான் நம்பி சொல்கிற அளவுக்கு இவன் விஷயமே இவன் இந்த மாதிரி இருக்கானே, இவங்க இந்த ஊழியத்தை நம்பி கொடுக்குறது. ஊழிய சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. இது முழுக்க அந்த தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட அவனுடைய பிரச்சனைக்காக கொடுக்குற தீர்வே அவங்க செவி சாய்க்கிறது இல்லை. அப்படி இருக்கப்போ விட்டுருவாங்களா தேவ சமூகத்தில் உண்மையான தீர்க்க தரிசிங்க? மறுவிசை இவன் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். ஏன் இவன் கேட்கல? ஏன்னா டபுள் மடங்கு வேலை ஆக்கிடுறான். இது ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ரத்தத்திலே ஊறி இருக்கும். அது ஜென்மம், அது பொட்டியில் வைக்கிற வரைக்கும் இருக்கும் சிலதெல்லாம். இது யாத்திரையாமம் மட்டும் இல்லை, ஆதி ஆமத்துலேருந்து இது கொரிந்தியர் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஆனால் அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கனி கொடுக்கறது இல்லை, பின்வாங்கி போகிறது. அவன் நினைக்கிறது ஒன்று, ஜபிக்கிறேன் கிடைக்கல, நான் பின்வாங்கி போயிட்டான்றது, என்னமோ நினச்சிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கணுன்றது, அப்புறம் கேட்டால் பாஸ்டர் தப்புன்றது, அவர் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்றது, அப்புறம் அவர் மாதிரி இல்லைன்றது, அவர் வளர்ந்துட்டாருன்றது, நாங்களாம் பார்க்குறப்ப அவர் எப்படி இருந்தாருன்றது, இவன் மற்ற விஷயத்தை பார்த்தே கோட்டை விட்ருவான். இந்த இடத்துல கடைசியில் என்ன நடக்கிறது? ஷிஃப்ட் ஆகிடுவான், லீடர்ஷிப் மாற்றிக்குவான். பின்ன ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், 3 வாட்டி அவனுக்கு கில்ட்டி ஆகிடும். என்னடா எது சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், கரெக்டாக அந்த மனுஷனும் அதே பிடிக்கிறான். அவன் 10 விஷயம் பேசாமல் சொன்ன விஷயம் செஞ்சானான்னு பார்ப்பான். தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தரோட ஆவியான சொல்லியிருப்பார், அது பண்ணானா கேளு, அது பண்ணானா கேளு, கர்த்தருக்கு தெரியாதா? அவன் பண்ணியிருக்க மாட்டான். அது கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அவனை கடிந்து கொள்ளவும் முடியாது. அந்த உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறவனும் இப்படி தான் இருப்பான். சாதாரணமாக மற்றவங்க உபத்திரப்படுத்த வரவனும் இப்படி தான் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? மனசாட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டுறான் இல்லையா, இருந்தாலும் அப்படி தானே ஆகிடும். இந்த கற்றுறான் எதுக்காக? நம்ம விஷயத்துக்கு அதெல்லாம் சொல்லுவான்.
யாரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் எல்லாம் சொல்லுவான். இவன் சொல்கிறது பார்த்து சில சமயம் அப்படியே நம்பிடுவான். அப்படியே பரவாயில்லையே, மனம் திரும்பின மைந்தனே, இல்லையே குமாரம் போல் இருக்கானே, மனம் திரும்பிட்டான்னு பார்த்தா மறுபடியும் அதே வேலை பண்ணுவான். அப்போ என்ன ஆகும்? அக்கினி தழலாயிடுவான். ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலியான்னு படிக்கிறீங்க இல்லையா? அப்போ ஊழியக்காரன் அக்கினியாகிடுவான். ஆவியில் இல்லை, இவன் பண்ணுற சேட்டை. நேரம் காலம் எல்லாத்தையும் விட்டு அவன் டைமையும் வேஸ்ட் பண்ணி, சொல்கிறவன் டைமையும் வேஸ்ட் பண்ணி செய்ய மாட்டான். அதனால் என்ன நடக்குது? 17 வருஷம் சொல்ல, அது செவி கொடுக்க மனதில்லாததுனால அவர்கள் நீங்கள் செய்த அற்புதத்தை நினைக்கல, கழுத்தை கடினப்படுத்தி அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். they will go to another church. என்ன எப்படி பாஸ்ட் இப்படி பேசலாம், என்ன இப்படி பேசிட்டாரு, என்ன அப்படி பேசிட்டாரு, சரி போ, தலைவனை ஏற்படுத்திட்டு போயிடுவான். நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எங்களை என்ன சாதாரண ஆள் நினச்சாங்களா? என்னென்ன அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு, நாங்கள் என்ன அப்படியா பிரேயருக்குன்னு போனால் என்னால் இப்படிலாம் பேசணுமான்ட்டு இப்படி ஆகிடும். இது அத்தனையும் அவனோட சொந்த பிரச்சனை. இது தேவ சமூகத்தில் வந்தால் தேவன் வார்த்தையை தரார், அந்த வார்த்தையும் படி செய்யணும். அதனால தான் வேறு ஆடுகள்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் தட்டிட்டு போயிடுறது. சபை விசுவாசிகளை காட்டிலும் புறஜாதிகள் விடுதலை பெற்றுட்டான் ஓடிடுறான். அவன் இருந்து கிறிஸ்துக்குள்ள ஓட்டத்தை பலவீனமாக ஓடுறான். என்ன கர்த்தர் அநேக வருஷமாக அவர் மேல் பொறுமையாக இருந்து, நெகேமியா 9:30 வாசிங்க. அநேக வருஷங்கள் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். அதனால தான் எவ்வளோ வருஷம் ஆகி டெவலப்மெண்ட்டே இல்லையா, ஒரு மாற்றம் இல்லை. சபையை நொந்துக்குவான், அபிஷேகத்தை நொந்துக்குவான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியரை நொந்துக்குவான், அந்த ஊழியனுக்கு ஜபம் இல்லைன்னுவான். இவங்கிட்ட இருக்கிற குறைலாம் தெரியாது. அநேக வருஷங்களை கர்த்தர் பொறுமையாக இருந்து நம்முடைய ஆவியினால் பேசி நம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியை கடிந்து கொண்டாலும், தீர்க்கதரிசனத்தில் தீர்க்கதரிசியாக இருக்கிறவன் நிச்சயமாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறது மட்டும் இல்லை, கடிந்து கொள்ளணும். போட்டு சாத்துன்னு பலிபீடத்தில் வச்சு சாத்துறது ஒரு செய்தியில் சாத்துறது வேறு, தனி ஆலோசனை வரப்போ அவ்வளோதான் எரிமலையாகிடும். அது ஏசி ரூமாக இருந்தாலும் சரி, அது அவன் வீடாக இருந்தாலும் சரி. அந்த கடிந்து கொள்ளுதல் இருக்கான்னு பார்த்தா ஐம் சாரி, டுடே இட் இஸ் நோவேர் அவைலபிள். வெரி ஃபியூ மேபி இருக்கும், கொஞ்சம் எங்கன்னா இருக்கும். யாரும் அப்படி கடிந்து கொள்கிறாங்களா அவங்கள? இவன் போயிடுறானே, அடுத்த டைம் வரமாட்டான். ஐயோ, அந்த மனுஷன் கத்தி போடுறான். திடசாட்சியை கடிந்து கொண்டால் கூட அவன் செவி சாய்க்க மாட்டான்யா. அவர்களை அந்நிய ஜனங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தீர். தீர்க்கதரிசியுடைய கடிந்து கொள்ளுதல் ஒரு ஸ்டேஜ் அவங்களை அரவணைக்குது. அது கிறிஸ்துவின் அன்பு உங்களை அரவணைக்குது இந்த கடிந்து கொள்ளுதல் மூலம். இவன் கடைசியில் மற்ற அந்நிய ஜனங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடலாம். அந்நிய ஜனங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதும் அவ்வளோதான். ஐயா, இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேட்லேருந்து புறஜாதிகள் கையில் போயிடுச்சு மேட்டர். புறஜாதிகள் கையில் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், என்ன செய்வார்கள் யோசித்து பாருங்கள். என்னெல்லாம் செய்ய முடியும், என்ன செய்வார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது. புறஜாதிகள் கருத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுகிறார். தேவ சபையில் எதுக்கு இது எல்லாம்? தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆராதனைக்கு அபிஷேகத்தை பார்த்து அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனத்தை கேட்டு how many stages? முதல்ல இவன் பாவின்னு உணர்ந்து விசுவாசியாக மாறி, அப்புறம் நீதிமானாக மாறி, அப்புறம் தேவ சமூகத்தில் அப்புறம் செய்திக்கு அப்புறம் ஜெபத்துக்கு அப்புறம் இவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறதுக்கே இவனுக்கு ஒரு ஸ்டேஜ். அதெல்லாம் வந்த பிறகும் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வந்த பிறகும் அது கேளாத போகிற பொழுது ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அவர்கள் மிகவும் கஷ்டப்படுத்தி விடுகிறாங்க. உபாகமம் புஸ்தகம் 28 வாசிக்கிறோம், நீ செவி கொடுத்தால் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது என்பது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆமாம், நம்ம ஒரு பக்கம் கூவி கொண்டிருப்போம், கூக்குரலிட்டு கொண்டிருப்போம். தேவன் கேட்கிறாரா கேட்கவில்லை என்றெல்லாம் தெரியாது, அவருக்கு சித்தமாக இருக்கான்னு தெரியாது. அது சொல்கிறதுக்கு தலைமைத்துவமும் கிடையாது. கர்த்தர் மகிமை விடுறாரு, தேவன் தான் மகிமை பட தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன உனக்கு அந்த பழைய காரியம், பாரம்பரிய சபை எதுக்கு? சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வாழ்க்கையில் இம்மட்டுமாய் நம்ம என்ன செய்கிறோம்?
தெரியல ஐயா, இது மட்டுமா எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல, நாங்கள் இனிமேட்டு கற்றுக்கொள்கிறோம், மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தரை பற்றி கொள்கிறோம், இவ்விதமாய் கர்த்தரை கற்றுக்கொள்வதற்கு இடம் இல்லை, வந்து இது பண்ணிக்கலாம் இல்லையா? வராது. ஏன் வராது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஏதோ ஒரு சில்லி ரீசன் இருக்கும். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை கேட்டு இந்த யோவாஸ் என்ற ஒரு ராஜா இருக்கிறான். 7 வயதாக இருந்து ராஜாவாகிறான். 7 வயசுனா என்ன தெரியலையா? யோவாஸ் மன்னிக்கப்போம், அமத்சியா 25 வயதில் ராஜாவாகிறான். கர்த்தருடைய பார்வைக்கு செமையானது செய்கிறான். முழு மனசோடு செய்யலை, முழு மனசாக செய்யலை. சபைக்கு வர்றது, கர்த்தருக்கு பேசணும், கேட்கணும், கேட்குறது ஒரு புறம், இன்னொரு காது என்னென்னா விட்டுறது எடுத்து, மற்ற காதெல்லாம் தெரியும், செவி சாய்க்கிறது இல்லை, முழு மனசாக செய்கிறது இல்லை. ஆனால் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட பொழுது தகப்பனுடைய எதிராளிகளெல்லாம் தீர்த்து கட்டிட்டான். தகப்பனுடைய எதிரி நம்முடைய எதிரியாக நினைக்கிறோம். இங்கே தகப்பனுடைய எதிரி யாருன்னு தெரியாது, கிறிஸ்துவுக்கு பகையாளி யாருன்னு தெரியாது, பின்மாற்றத்தில் இருக்கிற கர்த்தருக்கு விரோதி, உலக ஸ்நேகத்தில் இருக்கிற கர்த்தருக்கு விரோதி தெரியாதியா. எல்லாம் தழுமை போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டு அவன் வீட்டில் போய் உட்காந்து சோத்துங்கன்னு, அவன் வீட்டில் போய் உறவாடிங்கன்னு. பரிசுத்தமே இல்லை. நான் சொல்லுவது சமுதாய பரிசுத்தம். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதம் பகை. அவன் உலகத்தை சிநேகிக்கிறவன் நல்லா தெரியும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக கையை நீட்டுறவன், வாயை நீட்டுறவன், அவங்ககிட்ட போய் உறவாடுறது, அவங்ககிட்ட போய் பேசுறது, இதெல்லாம் உலக ஸ்நேகத்தில் வருது. அங்கே தகப்பனுடைய ஊழியக்காரன், தகப்பனுடைய எதிராளிகளை எல்லாம் ஒட்டு வைக்கல, எல்லாரையும் கொலை செய்து போட்டான்னு எழுதப்பட்டிருக்க பொழுது, அதே சமயத்தில் பிள்ளைகள் மீது அந்த பாவம் ஆனால் அவன் செஞ்ச பாவத்தை அவன் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளெல்லாம் விட்டுறான். இப்படியாக கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவருடைய பிள்ளைகளை அவன் கொல்லாது இருக்கிறான். இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு 100 தாலந்து கொடுத்து கூலிக்கு அமர்த்துக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த நாள் செய்தியில் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு யூதேய ராஜாவும் இஸ்ரேல் ராஜா என்று அந்த இஸ்ரேல் ராஜ்யபிரியம் அப்படியே 12 கோத்திரம் அப்படியே ரெண்டு மாகாணமாக பிரியுது. தெற்கு ராஜ்யபாரம் ஒன்று, வடக்கு ராஜ்யபாரம் ஒன்று. தெற்கில் இருக்கிறதுலாம் யூதா ராஜாக்கள் 2 கோத்திரம் தான் இருக்கிறது. இந்த வடக்கில் இருக்கிறதுலாம் 10 கோத்திரம் இருக்கிறது. இந்த 10 இஸ்ரேல் ராஜாக்களும் ஒருத்தங்க கூட உருப்படியானவங்க. எரபயாமில் ஆரம்பித்து அதில் தான் நம்ம இவரெலாம் வராரு, எசபேல் வீட்டுக்கார் ஆகாப் ராஜாலாம் வரார். அதெல்லாம் வந்து இஸ்ரேல் ராஜாக்களில் வருது. இது பைபிள் ஸ்டடி இல்லை, பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூதேய ராஜாக்கள்லாம் வந்து நம்ம எசேக்கியா அந்த மாதிரி ஒரு நல்ல ராஜாக்கள் வராங்க, யூதேய ராஜாக்கள். இதில் என்ன சபைன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் அபிஷேகத்தை வெறுக்கிறவன், இன்னொருத்தன் அபிஷேகம் பண்ண ஒருத்தன் அடிக்கிறது இந்த இஸ்ரேல் ராஜாக்கள். யூதேய ராஜாக்கள்லாம் யோசை பார்த்து எசேக்கியா இவங்கெல்லாம் வந்து யூதேய ராஜா. அப்படி இருக்க பொழுது இந்த யூதேய ராஜாவில் பட்டியலில் இவர் வரார். யார்? அமத்சியான்னு ஒரு தீர்க்கதரிசி. 2 நாளாகவும் 25வது அதிகாரம் படிச்சுட்டு பாடுங்க. அமத்சியா வராரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, 3 லட்சம் பேர் தான் இவங்ககிட்ட இருக்காங்க. கூலிக்கு என்ன செய்கிறாரு, வடக்கு ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, வடக்கு ராஜ்யபாரம் என்ன, அங்கே போயிட்டு கூலிக்கு ஆளை பொருத்தி சேவர்கள்லாம் கொண்டு வரார். யுத்த வீரர்கள் வேணும். இவருக்கு எப்படியோ காதில் வந்துடுச்சு, எதிராளிகள் நம்முடைய ராஜ்யபாரத்தை சேயீர் மலை தேசத்தில் இருக்கிறவங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், சேயீர் மலைக்கு போவாதையா, அங்கே அந்த மலை எமோரியர் இருக்கிறான். சேயீர் மலை தேசத்துக்குள்ளே ஏதோமியர் அந்த காலத்தில் இருந்தாங்க, ஏசாவின் புத்திரர்கள். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு முன்னே கர்த்தர் அவர்கள் மேலே கை வைக்க வேணான்னு சொல்லிட்டார். மோவாபியர் மேலே கை வைக்க வேணான்னு சொல்லிட்டார். ஏன்னா அவங்களாம் 10 தலைமுறைக்கு அப்புறம் வரலாம், ஆனால் அவங்க வரல, அது வேறு விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் சகோதர முறையில் இருக்காங்க, அவங்க மேலாம் கை வைக்க வேணாம். ஏதோமியர், மோவாபியர் இவங்கெல்லாம் கை வைக்க வேணான்னார். இந்த சேயீர் பட்டணத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிறகு, அந்த நிலம்லாம் பகிர்ந்த பிறகு, சேயீர் மலை பின்னாடி வந்து ஏதோமியர் குடியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து போருக்கு வராங்கன்ட்டு ஒற்றர் மூலமாக அப்படியே செய்தி வந்துச்சு அமத்சியாவுக்கு. அமத்சியா என்ன பண்ணுறாரு, கூலிக்கு ஆள் பொறுத்துறார். இதுதான் யுத்தத்துக்கு ஹயர் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் ஆள் இல்லை, அங்கே ஒரு கொஞ்சம் பேர் எடுப்போம். என்ன, அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன, தேசங்களும் 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகளை வைத்து 20 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 3 லட்சம் பேர் என்று கண்டான். இஸ்ரேலில் 1 லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து அமர்த்தினான். 1 லட்சம் ஜனங்களை வேலைக்கு வாங்கிடுறான். அதாவது அந்த டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேசிஸில் கொண்டு வரான். யுத்தத்துக்கு 1 லட்சம் ஜனங்களை அனுப்புங்க, நாங்கள் 100 தாலந்து வெள்ளி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறான். இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க.
அமத்சியா ராஜா யூதேய ராஜா, விசுவாசி ஒப்பானவன். எப்படி விசுவாசிக்கு ஒப்பானவனா எதுவுமே முழு மனசாக செய்ய மாட்டான்றதுக்காக மட்டும் இல்லை, நல்லா கேட்டே வாங்க, அப்புறம் தெரியும். கட்சியில் திடீர்னு ஒரு தேவ மனுஷன் வரான், பேரெலாம் தெரியாது, தேவ மனுஷன் வரான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அமத்சியா ஒன்று ஆரம்ப காலம். அவன் தேவ மனுஷன் வரான், அவன் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியாது. அவன் யார், என்ன பின்னணி, அவனுக்கு எந்த நாட்டுக்கு போயிருக்கான், வெப்சைட் என்ன, விசிட்டிங் கார்டு என்ன, அவனுக்கு இப்போ ஊழியத்தில் ஒரு வருஷம் அனுபவம் இருக்குது, அவன் அபிஷேகம் எப்படி, ஏதாவது சாட்சி இருக்குதா, எதனா மேகசின் போடுறானா, எதனா புத்தகம் எழுதியிருக்கானா, டிவியில் வரானா, ரேடியோவில் வரானா, எதுவுமே கேட்கல. தேவனுடைய மனுஷனா தேவனுடைய மனுஷன்தான். யார் என்னன்னு கூட தெரியல, பேர் கூட தெரியல. இஸ்ரவேலின் சேனை உம்மோடு கூட வரலாகாது. ஏன் இஸ்ரவேலின் சிலை வரலாகாது? அது ரவுடி பசங்க, அது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஆவியை பெறாதவர்கள், பண்டிகைக்கு அந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கிறவங்க. இங்கே கர்த்தர் எபிராயின் சகல புத்திரோடு இஸ்ரவேலோடு கூட இருக்கவில்லை. இஸ்ரவேல் அந்த 1,00,000 பேர் வராங்கல்ல, கர்த்தர் அவனோடு இல்லை. யுத்தத்துக்கு போகிறவன் எப்படி இருக்கணும்? கர்த்தர் அவனோடு இருக்கணும். ஏன்னா நீ ஜெபத்துக்கு போறியே, கர்த்தர் அவனோடு இருக்காரா? என்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். யுத்தத்துக்கு போகிறதும் நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர்த்துக்குள்ளே போகிற இடமும் ஒன்று தான். இது ஆவிக்குரிய யுத்தம். இதை போல் தான் இது. கர்த்தர் அவங்களோடு இல்லையா? அந்த இஸ்ரவேலோடு இல்லை. சகல கர்த்தர் எபிராயிமின் சகல புத்திராகிய இஸ்ரோடு இல்லை. போக மனதானால் நீ போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்ருக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாசை விழப்பண்ணும் தேவனால் கூடும். அப்பொழுது அமத்சியா, அடப்பாவி முதலே வந்து சொல்லியிருக்கலாமே, இப்போ தானே ஜனங்க, அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சொல்கிறீங்களே, நான் 100 தாலந்து வெள்ளி வேற கொடுத்துட்டேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இது. முதல்ல சொல்லக்கூடாது ஆண்டவர்ன்ட்டு. சரி பரவாயில்ல. அப்போ தேவ மனுஷன் சொல்கிறான், இதை காட்டில் தேவன் உனக்கு அதிகமாக கொடுக்கக்கூடும், ஆனால் இதை செய்யாத, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டான். தங்கள் வீட்டுக்கு போய் பிரிந்து விட்டான். அவ்வளோதான். அந்த ஜனங்களை திருப்பி அமிச்சோன்னே அவங்களுக்கு கூலிக்கு மட்டும் வரமாட்டான் யாரும். உள்ளே பூந்து அடித்து வெட்டி புதைக்கிறப்போ அவங்ககிட்ட இருக்கிற நகை ஆபரணங்கள்லாம் அந்த யுத்த வீரர்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ எல்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களாம் என் மாமா யுத்தத்துக்கு போகிறாருன்னு எல்லா பொம்பளைங்களும் சந்தோஷமாக இருக்கும். அது முதல்ல அட்வான்ஸ் வர கொடுத்துட்றாரு. அந்த கூலிக்கு பொறுத்தவரை காசில் வீட்டில் காசுலாம் கொடுத்துட்றான். திரும்பி வரப்பொழுது நெக்லஸ் எட்டுனுவா, ஆரம் எட்டுனுவா, ஒடியான் எட்டுனுவா, துணி எட்டுனுவா, மணி எட்டுனுவா. அதில் அவனுக்கு எல்லாமே அந்த யுத்தம்னா அவன் ஜெயம் எடுத்தானா அம்புட்டோம். அல்றதெல்லாம் அவனுது. அதான் யுத்தன்றது. அதான் வேதம் சொல்றதுக்கு மத்தேயுலெல்லாம், பலவானுடைய வீட்டை நீங்கள் சுதந்திரிப்பதுக்கு முன்பு பலவானை கட்டினால் ஒழி உள்ள சுதந்திரிக்க முடியாது. என்ன பார்த்தா எல்லாம் கோபமாயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்களை அங்கேருந்து வர வச்சு அதுக்கு தான் காசு கொடுத்துட்டேன் மேடம். அதாவது ரொம்ப பெரிய ஒரு ஆட்சேபனையெல்லாம் சந்திக்கிறார் அமத்சியா. இம்புட்டு பேரையும் வர வச்சு அவனுக்கு பணமும் கொடுத்து, யாரும் பணத்துக்கெல்லாம் வரல, நாங்கள் உள்ளே போய் கொள்ளையிடணும். யுத்தம்னாக்கா அந்த கத்தியை வச்சு பொம்பளையாக இருந்தால் பொம்பளையை தூக்கின்னு போயிடுவானுங்க, ஆம்பளையாக இருந்தால் அடித்து பிடிச்சி குழந்தை ஸ்திரீகள் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து தேசம் கைப்பற்றிட்டோன்னு உள்ளே பூந்து கொள்ளையிட்டுருவாங்க அந்த காலத்தில். ஆர்மி இப்போ கூட அப்படி தானே நடக்குது. ஃபுல்லாக எல்லாமே அவங்க பொருளாதாரம் முதல் கொண்டு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போகிறப்போ சமத்தியாக போவோம். இப்போ வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் இவனை மதிப்பாங்களா? பெருசாக பெரிய ஊர் மாதிரி பெருசாக பட்டயத்தெல்லாம் எடுத்துன்னு போனார், ஒன்றும் காணும். இப்போ மாதம் சம்பளம் வருதுன்னு டெய்லி சாப்பாடு கட்டி கொடுக்குது அந்த அம்மா. திரும்பி வரப்போ ஒரு ஏமாற்றம் வருது அந்த அம்மாவுக்கு, எப்படி இருக்கும்? அதுபோல் இந்த ஜனங்க எல்லாம் கோவப்பட்டு, எல்லாம் பயங்கர கோபம், அமத்சியாவோடு கோவப்பட்டு மிகுந்த கோபம் உண்டு. 10வது வசனம் சொல்லுங்க, உக்கிரமான எரிச்சலோடு தங்களோடு திரும்பினாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. இது எல்லாம் சகிச்சு வந்த மனுஷன்தான் அமத்சியா. அப்புறம் அமத்சியா வந்து போய் தன்னோட யுத்தத்துக்கு வராதபடிக்கு இவங்க எல்லாம் போயிட்டு, அமத்சியா கட்சியில் என்ன செய்கிறாரு, போய் ஏதோ மேரெல்லாம் முறியடிச்சிட்டு வந்துடுறார். அடுத்த விஷயம் ஒரு பிரச்சனை வருது. அப்போ மறுபடியும் போயிட்டு அப்போது கர்த்தர் அமத்சியா மீது கோபம் உண்டாக்கி ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். என்ன, இவர் போய் ஜெயிச்சுட்டு வர்றார். இந்த காலாட்டன் படை, இந்த கூலிக்கு பொருத்தின படையெல்லாம் அனுப்பிச்சிடுறாரு. இவர் போய் ஜெயிச்சுட்டு வர்றார். வரப்போ என்ன செய்யணும்?
வந்து என்ன செய்யணும், வர வழியில் சோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி அப்படி வரணும்னு பார்த்தா இது கொள்ளையிட்டுக்கிற பொழுது அவங்க தேவர்களெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, உள்ளே பூந்து தூக்குறது. இந்த கூலிக்கு பொறுத்தின ஜனங்கள்லாம் கத்துறவங்களோட இல்லை, அவங்க வெறும் ஜஸ்ட்டு பெய்டு ஸ்டாஃப். அதுக்கு தரிசனமும் இல்லை, அழைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கன்னா 10,000 சம்பளம் எங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஓடி போய்டும். அங்கே நிர்வாகத்துக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? சம்பளத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிறது இதெல்லாம். ஆமாம், அந்த வழியில் அவங்க கர்த்தரை உயர்த்துறாங்க, அது இல்லைன்னு சொல்ல. சம் பீப்புள் ஆர் கால்டு ஃபார் மினிஸ்ட்ரி இன் சச் அ வே. சிலருக்கு அப்படியே அழைப்பு இருக்கும், இணைந்து ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு அதுதான் அழைப்பாகவே இருக்கும். எலியாவின் கீழே கொஞ்ச நாள் இருந்தார், அதனால் எல்லோரையும் தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் சிலது இருக்கும், இங்கே வந்து 10,000 மேலே கொடுத்தா அங்கே போய்டும், கூலிக்கு கூவுற கோழிகளாக இருக்கும். இது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அமித்ஷாவுக்கு வந்து அந்த ராஜ்யபாரம் கொஞ்சம் ஆட்கள், நிறைய ஆட்கள் வேணும் ஐயா, இந்த விஷயம் செய்யறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, நம்மளுக்கு பக்குவம் பத்தாது, நமக்கு பண வசதி கிடையாது, ஆள் தயவும் கிடையாது, சிபார்சும் கிடையாது, பணமும் கிடையாது. இருக்கிற ஆளெல்லாம் நகைகள்லாம் வச்சுக்கிச்செல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சா இதெல்லாம் வேணால் இதையும் அனுப்பிச்சிருன்னா எப்படி இருக்கும்? அது அனுப்புகிறப்போ பயங்கர போராட்டம் வேறு. ஏன்னா கூப்பிட்டா அடுத்த வாட்டி கூப்பிட்டா வருவானாவன், இதெல்லாம் நிறைய நடந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி உள்ளே பூந்து இவர் எடுத்து அந்த ஸ்டாண்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்றாரு. ஜெயத்தை கொடுத்து திரும்பி வரப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த மனுஷன் சேயீர் தேசத்தினுடைய தெய்வங்களெல்லாம் விக்கிரங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு அதை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டான். கர்த்தருக்கு மேலே கடும் கோபமாகி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாரு கர்த்தர். அப்போது இவன் என்ன செய்கிறான், மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார், அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்போது தேவ மனுஷன் அனுப்புகிறார், இப்போ ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து இந்த ஜனத்தை உமது கைக்கு தப்பிக்காமல் போன தெய்வங்கள் நாடுவானேன் என்று சொன்னான். அதான் இந்த விக்கிரகத்தெல்லாம் இது பண்ணுறியேன்னு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயாலாம் பலப்பட்ட பிறகு ராஜ்யபாரெல்லாம் பெற்று எதிராளி நீ ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாய் எப்படி இருக்குது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க, உங்கள் ஆராதனை முறை சரியில்லை, கல்யாணம் ஆகலை, ஆண்டவரே நோய் வந்துடுச்சு, ஆண்டவரே என்ன சொன்னாலும் செய்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், நகையை கழட்டுறேன், நான் கழட்டு சொல்கிறேன் பேட்டர்ன் சொல்கிறேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொருத்தனை பண்ணுறது. அதுக்கப்புறம் எதுவுமே கீப்பப் பண்ணுறது கிடையாது, எதுவுமே அது சரி பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பலப்பட்டு வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ பசங்க எஸ்கேப் ஆகிற லெவலில் இருக்குது. ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சரி ஜெபிப்போம். அப்புறம் அதே பசங்க நல்ல உயர் கல்வி கிடச்சி அவங்க பரிசுத்த அபிஷேகம் பெற்று அவங்க வந்து பெரிய ஒரு ஸ்தானத்தில் போய் வேலைக்கே போக ஆரம்பித்து கல்யாணம்லாம் ஆகிடுது, பேரம்பத்திலாம் எடுத்துரும். அப்போ விஸ்வாசி ஏதோ ஒன்று பண்ணுறான். அப்போ விஸ்வாசிக்கு கர்த்தரோட வார்த்தை வருகிறது, ஒரு தேவனுடைய மனுஷன் மூலம் தீர்க்கதரிசி அப்போ சொல்லலாம், உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர்களுக்கு வைத்தார்களா, அதை விட்டுவிடு, நீ எதுக்கு அதெல்லாம் போய் பேசி என்கிட்ட உதப்பட்டு சாகணும். அதான் அதோட அர்த்தம். தீர்க்கதரிசிக்கிட்ட பேசுகிறார் இவர், எனக்கு ஆலோசனை சொல்கிறவளுக்கு நீ வந்துட்டியா, இதை நீ சொல்லி நீ சாக வேண்டுமா, இதை விட்டு விட வேண்டாமா? எப்படி இருக்கு? முதல்ல ஐயான்றவன்லாம் இப்போ என்ன பண்ணுறான், கொய்யான்றான். ஐயா 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 இப்படி ஐயா அப்படி ஐயான்னா அதை விட்டுவிடு, நீ இப்படி செய்வது ஆலோசனை கலாமல் போனபடினால் தேவன் உம்மை அழிக்க சித்தமாக இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அவ்வளோதான். அமித்ஷா யோசனை பண்ணி கட்சியில் அமித்ஷாவுக்கு இன்னும் கிறுக்கு அதிகமாகுது. எப்போ தேவனோட தீர்க்கதரிசிகிட்ட மோதினாக்க இந்த மாதிரி தான் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடும். நான் மிரட்டுறேன் அந்த மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம், சபைக்கு தெரியணும் அதெல்லாம். திடீர்னு என்ன பண்ணுறாரு, அங்கே ஜெயிச்சு வந்தோன்னே அப்படியே பரவாயில்ல, ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு. இப்போ என்ன ஆகுது, பெருமை மேட்டிமை அகங்காரம் ஆணவம் கிருமாப்பு செருக்கு எல்லாம் ஹோல்சேலாக வாங்கி வந்துடுது உள்ளோ. இப்போ இவர் சொல்கிறார், நம்முடைய சாமர்த்தியத்தை போய் இஸ்ரேல் ராஜாவுக்கு காட்டுவோம், யோவாசின் புத்திரராக யோவாசின் இஸ்ரேல் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை காட்டுவோம். லெட் மீ ஷோ ஹூ ஐ ஆம். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்யா சொல்கிறேன் இல்லையா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவருக்கு முடியல, இருப்பு கொள்ள முடியல. அவன்கிட்ட போய் நான் யாருன்னு காட்டுறேன், நீ யாருன்னு காட்டுறேன். அவன் என்ன சொல்கிறான், நீ ஏதோ மேரை அடித்தா என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது, நீ அங்கே இரு, உன் வீட்டிலே இரு. எதுக்கு, உன் வீட்டிலே இருந்தீன்னா நீ விழமாட்ட,
நீ உன் வேலை பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். பேச்சு. சிற்றரசாக இருந்து பேரரசாக ஆகிறது. என் சாமர்த்தியத்தை காட்டுறேன், என் பலத்தை காட்டுறேன், என் அரசியல் சந்தர்ப்பத்தை, என் அரசியல் எனக்கு இவனை தெரியும், அவனை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும், இவனை தெரியும், அவனை தெரியும், என் பணம், என் பலம் எல்லாத்தையும் காட்டுறேங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், வேணாயா நீ உன் வீட்டிலே இரு, இப்போ தான் அப்படி வந்துட்டு இருக்க, வேணாம் அதெல்லாம் வச்சுக்காத. கட்சியில் போய் அவனை வம்புக்கு இழுத்து கர்த்தர் போல கூட ஏற்கனவே சொல்லிட்டார் ஆண்டவர், நீ விக்கிரகாராதனை பண்ணுற, நீ அந்நிய உபதேசத்துக்கு போயிட்ட, எல்லா இடத்துலையுமே சிலுவை தொங்குது இல்லை, சிலுவை தெரியும் உங்களுக்கு சிலுவை எப்படி இருக்கணும்னு, நான் சொல்லியிருக்கேன் சுமக்கணும்னு, எல்லாம் சிலுவை தொங்குது, எல்லாம் சிலுவை போட்ட இடமும் ஆலயம், எல்லா ஆலயம் தானே ஐயா. அப்போ நோய் நொடி பிரச்சனை வியாதி வறுமை உங்களுக்கு காரியம் சித்திக்காத பொழுது அப்போது பரிசுத்தாய் பெற்ற சபை. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு அந்நிய சேயீர் புத்திரர்களுடைய ஆராதனைக்குள்ளே போயாச்சு. நாங்கள் என்ன விக்கிரகத்தை வணங்குறோமா, தொட்டு குப்பில் சும்மா இருக்குது, சுமந்து இருக்குது, அது இருக்குது, அது வாய் சரியில்லைல்ல. பிரச்சனை இருக்கிறப்ப எப்படி, பிரச்சனை இருக்கப்போ டே அண்ட் நைட்டு ப்ரேயர், ஜபம் என்ன, உபவாசம் என்ன, காத்திருப்பு இருந்து ஜபம் காத்திருந்து பார்க்குறது என்ன, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஆமாம்ல இந்த பக்கம் எதுக்கு வந்தீங்க, யாராவது பார்க்க வந்தீங்களா, பேச்சே மாறிட்டுது இல்லையா. கடைசியில் பார்த்தா இவன் போய் அவங்ககிட்டே போய் வழியை போய் மாட்டிக்கிட்டு அவன் பிடிச்சுமே ஒன்று சிறையில் போட்டு கடைசியில் ரொம்ப அமர்ச்சியாக முடிஞ்சிடுச்சு. இதே போல் தான் சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில் என்ன, சர்வங்க தகன பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமமாக இருக்கும் அல்லவா. சவுல் ராஜாவிட்ட சாமுவேல் சொல்லுகிறார், என்ன சாமுவேல் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதை பார்க்கிறது சர்வங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, ஆட்டுக்கடா நிலத்தை பார்க்கல செவி கொடுத்தல் உத்தமோ. எதுக்கு செவி கொடுத்தல் உத்தமோ, 1 சாமுவேல் 15:22 செவி கொடுக்க உத்தமோ. நம்மளால் அங்கே செவி கொடுக்கல. இது என்ன பண்ணிடுச்சு, அமலேக்கியர் இடத்துல எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுன்னு சொன்னால் இது கொண்டு வீட்டில் வச்சுக்கின்னு இருக்கு. கேட்டால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அரண்மனை மூற்றத்தில் கட்டி அங்கே ஒரு பொல்லாதாவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி வருகிறது. இங்கே அமத்சியாவுக்கு ஒரு கிறுக்கு வந்துடுது. திமிரு, ஆணவம், செருக்கு, அகந்த கொஞ்சம் விடுதலை பெற்று நம்மளும் ஒரு விடுதலை பெற்றார். என்ன நாகாஸ்னு ஒருத்தர் மூக்கா அறுத்துட்டான், நம்மால் போய் அவன் நம்மளே மூக்கா இருக்கிறான்னு சொன்னான். வாடா எவனா அவன் இஸ்ரவேலில் தேவனுடைய சேனை நிந்திக்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவியை இறங்கணுன்னு சவுல் போய்ட்டு அம்மாவோட மீன் அடித்து போட்டு அவனை காலி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் மூலம் கர்த்தரோட வார்த்தை வருது, போயிட்டு அமலேக்கியரை பூமியில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணோம். ஏன்னா இஸ்ரேல் புத்திரர்களுக்கு வழி விடல, அவன் பாலுந்தேனும் ஓடுக்கு தேசத்துக்கு வரப்போ அப்பமும் தண்ணீரோடு எதிர்கொண்டு வரல. அவனை கேட்டாலும் அவன் ரொம்ப தெனாவட்ட பேசிட்டான், அவனை விடக்கூடாது. இது எப்போ நடந்துச்சு, மோசே காலத்தில் நடந்துச்சு. ஆண்டவர் அதை வைராகமாக வச்சுருக்கார். சவுலை எழுப்பி சவுல் மூலயமா அந்த ஊழியத்தை முடிக்கிறதுக்கு சொல்கிறார், அமலேக்கன் எதையும் விட்டுறாது, அமலேக்கனுக்கு உரியதை எதுவுமே எடுக்காத, எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ண. அதான் யுத்தத்துலேருந்து போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரல, அந்த கொள்ளையெல்லாம் ஆடாத, அந்த சங்காரம் பண்ணி முடி. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அமலேக்கனையும் கொல்லலை, அமலேக்கனையும் விட்டுருச்சு இருந்தாலும் இந்த மனுஷன். அவனுக்கு குட்டியான ஆடு மாடுகளையும் கொல்லலை, அதுலேயும் ஒன்று விட்டுருச்சு, இதுலேயும் கொஞ்சம் எட்டு அரண்மனை வச்சது. கடைசியில் பட்டயத்தை நட்டு வச்சு மேலே வந்து செத்தான்னு வாசிக்கிறேன் இல்லையா, அந்த அமலேக்கன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது. கடைசியில் அமலேக்கன் கையாலே சவுல் ராஜா செத்தார். அது கடைசியில் இது மாதிரி பண்ணோன்னே ரொம்ப பிரச்சனை ஆகி கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய பொல்லாப்பாயிடுச்சு. செவி கொடுக்கல. விசுவாசிகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, செவி கொடாதே போகிற பொழுது புறஜாதிகள் மத்தியில் நம்ம அழ வேண்டியதாக இருக்கும், புறஜாதிகள் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கும். சர்ச்சு போகிற நல்ல லீடர்ஷிப்பு, நல்ல அபிஷேகம், நல்ல சத்தியம், நல்ல கடிந்து கொள்ளுதல், அரவணைப்பு, உபசரிப்பு, அன்பு பாராட்டுதல், இந்த மாதிரி தலைமைத்துவம் கிடைக்கிறதே கஷ்டம். அதெல்லாம் துச்சமாக தூக்கி போட்டு போகிற அளவுக்கு மனநிலை உண்டாயிடும். இதெல்லாம் மனநிலைக்கு இருக்குது. கடிந்து கொள்ளுதல்ன்றதுக்காக சபையை விட்டு போகிறான்னாக்கா என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு போயிடும். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை. இப்போ நம்மளுக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, கடனெல்லாம் அடைய ஆரம்பிச்சிடுச்சு. கடன் இப்போ நம்ம கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம சொல்கிறோம் வட்டி கொடுக்காதையா அப்படின்றோம். பார்த்துனா இருக்கார்,
அப்புறம் புறஜாதிகளில் போய் திருமணம் செய்யாத, இதெல்லாம் வந்து வேதம் சொல்கிறது தான் சொல்கிறது. இதுக்கெல்லாம் எதுவுமே செவி சாய்க்கிறல. பிரச்சனையிலே வாழ்ந்த மனுஷன் என்ன பண்ணுறது? பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது, சமாதானமாக இருந்தால் பிடிக்காது. அதுபோல் இந்த மனுஷன் எப்போ இதை செஞ்சோனோ தேவனால் விடப்பட்ட பொல்லாவி ஆவி உள்ளே வந்து அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். சவுல் ராஜா தீர்க்கதரிசிகளில் இவனும் ஒருத்தனான்னு கேட்டால் காலம் போய் ரொம்ப தூசணமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கிலீஷ் பேசினாலும் சரி, தமிழ் எந்த லாங்குவேஜ் நீங்கள் பேசினாலும் சரி, உங்களுக்குள்ள தூசணத்தின் ஆவி வருதா பாருங்கள். எங்கேயோ நம்ம பிரச்சனை பண்ணுங்க. செவி கொடுக்கல, தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கறது இல்லை, போதகனுக்கு செவி கொடுக்கறது இல்லை. அப்புறம் யாருக்கு தான் ஏன் செவி கொடுத்து? வீட்டில் யாருக்கு? வீட்டில் செவி சாய்க்கணும். வீட்டில் கணவனுக்கு மனைவி செவி சாய்க்கிறல, அது இஷ்டப்படி எல்லாம் செய்யாதம்மா கேட்டால் போயானோம் சொல்லுதா இல்லையோ, அது ஒரு ஆவி. அது இதெல்லாம் பரிசுத்தாய் பெற்றிருக்குதுன்னு சொல்ல முடியுமா? உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கும் தாய் வயது சென்றவளாய் போகும்பொழுது அவளை அசட்டை செய்யாது. நீதிமொழிகள் 23:22. என்ன, சோதாமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. ஏசாயா 1:10. இதெல்லாம் எதுவுமே சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என்னுடைய வார்த்தை கேளுங்கள், நிர்விசாரமான குமார்த்திகளே வசனத்துக்கு செவி கொடுங்க. ஏசாயா 32:9. இதான் புருஷனை பொண்டாட்டி மதிக்கிறது இல்லை. சுகஜீவியான ஸ்திரீகளே பயா அப்படின்னும். நான் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். மிகப்பெரிய தீர்மானங்கள்லாம் அந்த மாதிரி போய் தானே எடுக்கும். செவி சாய்க்கிறது இல்லை. ஆவிக்குரிய தகப்பனுக்கும் செவி சாய்க்கிறது கிடையாது. சபைக்கும் கீழ்ப்படியாது, குடும்பத்துக்கும் கீழ்ப்படியாது. அது கொஞ்சம் பணம் எதனா கையில் இருக்கும், அது எதோ சொத்துக்கு விற்ற காசாக இருக்கும், எவனோ முற்பிதாக்களோட சொத்து, அது எதனா பேங்க்லேருந்து வண்டி கிட்டி எதனா வந்துன்னு இருக்கும். முதல்ல அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து தாரும். சாப்பாட்டு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறதில்லை, சாப்பாட்டுக்கே ஜெபம் பண்ண தான் சோறே வரும். இப்போது தடகாத்திரமாக எல்லாம் இருக்குது. திடகாத்திரமாக சரீரம் பலன், ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய பலன்லேருந்து வந்தது தான் பூமிக்குரிய பலன்னு. நடுவில் இருப்ப கொள்ளலை, ஓவர்ஃப்ளோயிங். நின்னா விசுவாசம், உட்கார்ந்தா விசுவாசம், என் உட்காரத்துலேயும் எழுந்தத்துலேயும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீன்னு சொன்ன விசுவாசி இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படியா? எனக்கு ஒரு இருக்கடை போடுன்றது, நான் இப்படி தான் வருவேன்றது, நான் இதை தான் சாப்பிடுவேன்றது, நான் இப்படியெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்றது, இதெல்லாம் வந்து கேட்குறப்போ எப்படி இருக்கும்? தெரின ஒரு போதகம் என்ன பண்ணுவான்னா எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டான், மனசு வச்சுக்குவான். இது இப்படி பாடுறா, இது என்னென்னலாம் பேசுது, நம்ம என்னென்னலாம் இந்த ஐயா பேசுகிறாரு, நான் இதான் சாப்பிடுவேன், நான் அதான் சாப்பிடுவேன். நான் என்ன சொல்வேன்? நான் விருந்தாலே யாராவது கூப்பிட்டேன்னா நான் சொல்லிடுவேன், எப்போ என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்க முடியும், உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கு பண வசதி இருக்கணும், எனக்கு என்ன முடியுதோ அதை நான் செய்ய முடியும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்வேன். இது அது மாதிரியெல்லாம் பேசுவான். நான் இந்த பழக்கம் கொண்டவன், நான் இங்கே இருந்தவன், நான் இங்கே இருந்தவன். வளர்ந்த பிறகு கட்சியில் பார்த்தா தாவீதை போட்டு அடுத்தது கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது. அப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை ஏற்றுக்கொள்ள முடியல அவனால். வெட்டுறேன், குத்துறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு அவனும் துரத்துறது. அப்புறம் வாழ்ந்து கொண்டிருக்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரச்சனைனாக்கா பொண்ணை கூட்டின்னு வேறு ஒருத்தன் கல்யாணம் வைக்கிறது. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செஞ்ச வேலை. இது அபிஷேகத்தை இழந்த பிறகு உங்கள் சேஷ்டைகள்லாம் டிவோர்ஸ். எனக்கு பீப்புள் ஹூ என்கரேஜ் டிவோர்ஸ், they are coming in the category of Saul, King Saul. தேவன் நினைத்த மனசு பிரிக்காதிருக்க கடமை. வேதம் சொல்லுது, நல்ல ஆவி தரித்தவன் நான் சொல்லுவானா டிவோர்ஸ். அவன் விசுவாசி ஏதோ ஒன்று கோவத்தில் வந்து சொல்கிறான், நான் விவாகரத்து பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன்னு. இவன் என்ன செய்யணும்? ஜெபிக்கலாம், கர்த்தர் மாற்றுவாருன்னு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் நினச்சி பார்த்தோமா? தேவ சபையில் வருவோன்னு, சபை நடத்தோன்னு நினச்சி பார்த்தோமா? இல்லை வந்து இப்போ எல்லாருடைய பின்னணி வாழ்க்கை ஒன்று இருக்குது, எகித்து இருக்கு இல்லையா? நம்மளே கர்த்தர் அடிச்சிருக்கா, அந்த மனுஷனையும் கர்த்தர் அடிச்சிப்பார், அந்த மனைவியும் சகோதரியும் கர்த்தர் அடிச்சிப்பார். நீ ஏன்ப்பா உன் மனைவியை தப்பாக சொல்கிற? மாற்றுவார் ஆண்டவர், நம்ம ஜெபிக்கலாம் அப்படி சொல்கிற. வேணாம் இதே நான் அந்த அடிச்சு பல்லெல்லாம் கட்டிருப்பேனும். அப்புறம் இவர் தனியாக வாங்குவார். அது திரைக்கு பின்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போல்டாக பேசுகிறவங்களாம் சரியாக வீட்டில் வாங்குறான்னு அர்த்தம். நீ என்னடா நானும் அந்த நான் அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருப்பேன், சும்மா இருக்கணும் தூண்டி விட்டு. என்ன இவன் பொண்டாட்டிக்கிட்ட வாங்குற போது அப்புறம் வெளியரங்கமாக்கிட்டு வர ஆண்டவர் எப்படியாவது பேசி அந்த குடும்பத்துக்கு எடுத்து விட்ருவான். அப்படி தானே அவன் சொந்த மகளுக்கு போய் வேறு ஒன்றும் பல்த்தி என்னைக்கு லூயிஸ் பட்டணத்தாண்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தாவோ மீகால்.
அவன் செத்த பிறகு அப்புறம் கொண்டு வர வச்சு அவனை பிள்ளைய அவங்ககிட்டே போட்டு ஓடி வந்துட்டான். இதுங்கெல்லாம் ஒழுங்காக சொன்னால் கேட்காது, பட்டயத்தின் முனையில் வச்சா தான் வாழும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஐயா வந்தும் அவனை ஒரு மனைவியாலாம் வாழல. மறுபடியும் உடன்படிக்கை பெட்டியை தூஷணமாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்படி நடனம் ஆடி வருகிற தாவீதை பரியாசம் பண்ணி மிகவும் தரக்குறைவாக பேசி கர்த்தருடைய சாபத்தை வாங்கி கொண்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த அம்மா வாழவே இல்லை, ஆனால் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் கனி கொடாத விசுவாசிகள் சபையில் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சபைக்கும் பிரோஜனம் இருக்காது, அவனுக்கும் பிரோஜனம் இருக்காது. ஆனால் வருவான் போவான், டைமுக்கும் வருவான், டைமுக்கும் போவான். ஆனால் வாழ்க்கையில் சாட்சின்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. இது கையின் பிரயாசமும் ஒன்றும் கிடையாது அந்த அம்மாவுக்கு. தாவீதை நல்லா அரவணைச்சி போயிருந்து எத்தனை மறுமணேட்டு நிறுத்தியிருக்கலாம் அந்த அம்மா நினச்சா, அதுவும் கிடையாது. அது கடைசி வரைக்கும் தகப்பனுக்கு மகளாகவே இருக்குது. சிலதெல்லாம் அந்த ஜென்ம சுபாவம் போகணும் சபைக்குள்ளே வந்தால். மணவாட்டி சபை, கர்த்தருடைய வருகை காத்திருக்க சபை, பழைய எகிப்தினுடைய ஜென்ம சுபாவம்லாம் இருக்கக்கூடாது. செவி சாய்க்கலன்னா அவ்வளோதான், தலைமைத்துவமும் போயிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி திமிரெல்லாம் உள்ளே வந்துடும், மேட்டியுமே உள்ளே வந்துடும். என் சாமர்த்தியத்தை நான் காட்டுகிறேன், ஐ ஷோ ஐ ஆம். அப்படியா? தேவ சமூகத்தில் பேசுகிற பேச்சா இது? என்ன நினச்சிட்டுங்கிறார் போதகர்? அது போதகருக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும் சிலது. ஒவ்வொரு ஆவி அது இவ்வளோ பண்ணுறேன்னு தெரியாது. மோசேக்கு இவ்வளோ கர்த்தருடைய கற்பனைகளை எழுதி வாங்கின்னு வர மனுஷன், தேவனோடு முகமுகமாக தரிசிக்கிற மனுஷன், அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறியே, உனக்கு எந்த லிஸ்ட்டில் வைக்கலாம்? இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பான் இவன் ராஜா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அதுதான் தட்ஸ் த பார்ட் ஆஃப் இஸ் தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் இஸ் அனாயிண்டிங், தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் இஸ் காலிங். ராஜாவே இது செய்வது சரியில்லை, அந்த துணிச்சல் வரணும். ராஜா செய்யறது சரியில்லைன்னு கடைசியில் சொல்லிட்டார், தேவன் உன்னை விழ பண்ண போகிறார், நீ அழியத்துக்கு நாள் வந்துடுச்சு, கிளம்பு, நான் கிளம்புறேன், நான் வீட்டுக்கு. உன்னை நான் வீணாக அடிபட்டு சாவாத, ஓடிப்போ. எனக்கு ஆலோசனை சொல்கிறிய நீ? எப்போ? எல்லாம் வந்த பிறகு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, முதல்ல தேவனோட மனுஷன் யார்? ஐயா நீங்கள் இப்போதும் சொல்கிறீங்களே ஐயா எல்லாம் கொடுத்துட்டேன்னு, பரவாயில்ல, தேவன் மேலே தருவார் உனக்கு. போய் அந்த மாதிரி தான் போய் சேர் மலையில் போய் ஜெயிச்செல்லாம் வந்தேன். ஏன் அந்த விக்கிரகத்தை எட்டுன்னு வந்தேன்? ஆராதனை முறைமை சரியில்லைன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடும். நீ அங்கே போவாதே, அந்த மாதிரி ஆராதனை செய்யாதே, வானா தேவனை ஆராதி, பரிசுத்தாவிக்குள்ளே ஆவியோடு உண்மையோடு ஆராதினா உன்னை வெட்டி விடுவானோ நான். என்ன நீ பேசுகிற நீ? ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லுகிறாயா நீ அதை விட்டு விடு, நீ ஏன் சாக வேண்டும்? என்ன தெனவட்டான பேச்சு பாருங்க. பரிசுத்தாவி கிரியை செய்யலையே ராஜாவே, உமக்கு வேற ஆவி கிரியை செய்யுது. போதை, வேற போதை, மேட்டிமை, அகங்காரம், இருமாப்பு, செருக்கு, ஆணவம், திமிர் எல்லாம் கலந்த கலவையாக இப்போ மனசு வேலை செய்யுது. தேவனாய் கர்த்தாவே 100 சேக்கல் வெள்ளி போச்சே, இது எல்லாம் உங்களுடைய சர்க்கிள் படி நான் அனுப்பிடுறேன், உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய தேவனுடைய ஊழியக்காரன் வார்த்தையின்படி, கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி நான் அனுப்பிடுறேன். நீ சொன்னதை நான் செய்கிறாண்டவரே, ஆள் 10 நான் ஆளை கூப்பிட்டேன், இப்போ மறுபடியும் அனுப்ப சொல்கிறீர், அனுப்புனா அந்த 100 சேக்கல் தேவன் தருவார். சரி, அதுபடி கீழ்ப்படிஞ்சு போகிறப்போ நிறைய அப்ஜெக்ஷன்லாம் பார்த்த மனுஷன்தான் அமித்சியா. இந்த 2 ராஜாக்கள், அந்த இஸ்ரேல் புத்திரர்கள் தீர்க்கதரிசிகள் எடுத்து விளையாடுகிறதே அவர்களுக்கு பொழப்பாயிடுச்சு. ஒருத்தன் அடிக்க வரான், அதான் அமித்சியா. இன்னொருத்தன் கண்டுகொள்ளவே இல்லை, தீர்க்கதரிசியுடைய சட்டையை கிழிக்கிற அளவுக்கு தோங்குறான், சாமியோடைய சால்வை கிழிந்து போகிற அளவுக்கு தோங்குறான். ஐயோ எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது. இல்லை ராஜ்யவார்த்தை கர்த்தரவங்கிட்ட பிடிங்கி போடுறாரு. நீ ஏன் அந்த வேலை செஞ்ச? கர்த்தருக்கு பலி செலுத்த வைக்கிற நீ, கர்த்தருக்கு பலி செலுத்தி காணிக்கை காட்டினது கர்த்தருக்கு செவி கொடுக்குதான் என் முக்கியம். இஸ்ரேல் ஜனங்கள் தேனி கொட்டுறது போல சத்துருக்கள் கொட்டி தேவ சமூகத்தில் அழுது ரொம்ப நாளாக கடந்துச்சுங்க. அது வெகு நாளாக இருந்தார்கள். ஏன்? டக்குன்னு டெவலப் ஆக முடியல, ஒரு மாற்றமே இல்லை. காது என்ன சொல்கிறது, செவி சாய்க்கணும். செவி சாய்க்கலாம், இதெல்லாம் பிரச்சனை வரும். குடும்பம் விருத்தி அடையணும்னா செவி சாய்க்கணும். அது என்னமோ நான் சொல்கிறேன், செவி சாய்ச்சா நலமாக இருக்கும். அப்போ சத்துருக்கள் சீக்கிரமாய் போய், சங்கீதம் 81 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ மட்டும் செவி சாய்த்தால் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிரிகளை தாழ்த்தி, 81 சங்கீதம் 14, நீ மட்டும் எனக்கு நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிரிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்புவே. என் ஜனங்களை எனக்கு செவி கொடுத்து என் வழிகளிலே இஸ்ரவேல் நடந்தால் நலமாக இருக்குமே.
இது ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. ஒரு புறம் ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டே கூக்குரலிடுறார், ஐயோ கேளுங்கடா என் பேச்சு, ஏன்பா இந்த மாதிரி போனோம் நீங்கள். ஒரு புறம் விசுவாசி காத்திருக்கிற, ஆண்டவரே என் செவியை கேளும், செவியை திறந்துடலும், உம்முடைய செவியை திறந்துடலும், என் சத்தத்துக்கு நான் சொல்கிறது கேளியா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதுதான் அதோட அர்த்தம். இப்படித்தான் ஜபங்கள் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த மனுஷனை தான் புருஷனாய் தர வேண்டும், எனக்கு அந்த பெண்ணைத்தான் மனைவியாக கொடுக்க வேண்டும். இது வாலிப பிள்ளைகள் மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, பெருசுங்களும் அப்படி தான் ஜெபம். அந்த பொண்ணு தான் என் வீட்டுக்கு மர்மலாக வரணும், அந்த பையன்தான் என் வீட்டுக்கு மர்மலாக வரணும். ஏன் எல்லாம் உடையவனாக இருக்கிறான், இது ஒன்றும் இல்லாமல் இருக்குது. என்னை ஆசீர்வதித்து என்னை பல பேருக்கு ஆசீர்வாதம் வை ஆண்டவரே என்று சொன்னால் அது எல்லாம் அடிச்சின்னு வரும், நம்மளை தேடின்னு வருவோம். இது ஒன்றும் இல்லை, இது வனாந்தத்தில் இருந்து போடுற கொக்கி பார்த்தா நல்ல வசதியான வீடாக பார்க்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பாத பெற்றோர்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பெரிய சவக்குழி வெட்டுறான், போய் அவன் வாழ மாட்டான் பையன். இதெல்லாம் தேவ சம்பந்தம் நடக்கிறது. இதெல்லாம் சொல்ல போனால் அவங்களுக்கு கோவம் வந்து அவன் போயான்ட்டு போயிடுறான். போயான் எங்கே போகிறான், கர்த்தர்கிட்டே போகிறான். அது கர்த்தர் நாங்கள் எங்கன்னா ஆராதிக்கிறோம், அவர் நான் பெரியவர், அவர் சொல்கிறேன் இல்லையா, பலப்பட்ட பிறகு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், என்ன ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுடைய ஏற்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமைப்பட்ட நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரம் மறவாதே, ஆமென்.